டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ரவையை வச்சு இதுக்கு முன்னாடி ரவா கேசரி பண்ணி சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி ரவா லட்டும் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்படி ஒரு ஸ்வீட்டு கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டீங்க. செஞ்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் ரவையை வச்சு ஒரு திகட்டாத ஸ்வீட்டு ஜம்முன்னு செஞ்சு சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த பவுலில் வந்து ஒரு 200 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கோம். இது மெஷர்மெண்ட்டில் 1 கப் இருக்கும். இப்போ இந்த ரவையில் வந்து பால் வந்து ஒரு 250 ml பால். இது வந்து பாக்கெட் பால், நல்லா கறவை பால் எதுனாலும் பரவாயில்ல. காய்ச்சாத பால் ஊற்றிக்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். ரவையில் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த ரவை வந்து நல்லா இந்த பால்லேயும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். அடுத்து சின்னதாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு 100 ml பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் பரவாயில்ல. 100 பால் எடுத்துகிட்டு இந்த பவுலில் சேர்த்துட்டு பாலில் 2 டேபிள் ஸ்பூனு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் பவுட்ரு வீட்டில் இல்லை அப்படின்னா பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பாக்கெட்டு 2 வாங்கிக்கோங்க. அந்த 2 வாங்கிட்டு அந்த பால் பவுடரையும் இந்த 100 ml பாலில் சேர்த்துட்டு பாலோடு சேர்த்து இந்த பால் பவுடரை நல்லா கரைச்சி விட்ருங்க. நல்லா கரைச்சாச்சு. இந்த அளவு கரைச்சிட்டு இது அப்படியே ஒரு வாரமாக இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஊறி வரட்டும். பாலில் ரவை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த ஊறி வந்த ரவை அப்படியே கையில் எடுத்துக்கோங்க. நெய் உருகின உடனே பாலில் ஊறின ரவையை அந்த நெய்யில் சேர்த்துருங்க. பாலில் ஊறின ரவை இது எல்லாத்தையும் நல்லா இந்த நெய்யிலே கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க விடாமல். நல்லா உதிரியாக வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்து இது உதிரியாக எடுக்கணும். நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால் விடாமல் நல்லா உடச்சி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக அந்த பாலும் ரவையும் நல்லா வறுபட்டு இந்த மாதிரி உதிரியாக புட்டு கணக்காக இருக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தனியாக தட்டில் தட்டிக்கலாம். இந்த மாதிரி தனியாக தட்டில் தட்டிடுங்க. அடுத்து அதே கடாயில் லேசாக தொடச்சிட்டு 1/4 கிலோ சீனி சேர்த்துக்கலாம். அதே கடாயில் 1/4 கிலோ சீனி சேர்த்துட்டு இப்போ நம்ம கேரமல் பண்ணணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமலே நம்ம இந்த ஜீனியை போட்டு நல்லா கேரமல் பண்ணி எடுக்கணும். ஜீனி நல்லா மெல்ட் ஆகி வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா ஜீனியும் உருகி லேசாக ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம ஜீனியை நல்லா கிண்டி கொடுத்து ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி ஒரு கேரமல் அந்த ப்ரௌனாக கேரமல் வந்துருச்சு. இந்த சமயத்தில் பால் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இந்த இடத்துல கேரமலில் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பால் பவுட்ரு ஊற்றும்போது அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கேரமலில் நம்ம பால் பவுடரை ஊற்றிட்டு நல்லா கலந்தாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆன உடனே இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே ரவையை வறுத்து உதுத்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே பாகோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மசிச்சு விடணும். அந்த கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க. பாகுலேயும் அடுப்பை மீடியத்திலே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நசுக்கி விட்டு அந்த கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் நல்லா வெந்து ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நல்லா அந்த கட்டி பூரா கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கட்டி இல்லாமல் நம்ம உதிரியாக போட்டோம். அந்த கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக நல்லா திரண்டு வரும். இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள். அப்படியே நெய்யும் ஏலக்காய் தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. நமக்கு அல்வா வந்து கொஞ்சம் கெட்டியான அல்வா பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏலக்காய் பொடி நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா உறிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் எடுத்து முந்திரி பருப்பும் பாதாமும் நல்லா நொறுக்கி போட்டு வறுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். 10 முந்திரி 10 பாதாம் எடுத்து நொறுக்கிட்டு நல்லா நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம கடைசியாக தான் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த அளவுக்கு கெட்டி பதத்துக்கு வரணும். பாகில் ரவையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடணும். நல்லா உருண்டு திரண்டு இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும். இப்போ தான் நமக்கு ஒரு சூப்பரான அல்வா தயாராகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது.
நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் சூப்பரான ரவா அல்வா செய்யுங்க, செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.